வாங்க வணக்கம். நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? காய் சாப்பாடு செய்யறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆயே அது காய் சோறு செய்யலாமே. செய்யலாமே. சரி செஞ்சு போடலாம். அடுப்பு பற்ற வைக்கலாம். பற்ற வைக்கிறேன். அடுப்பு எரியுது. கட்டி வை. வைக்கிறேன். தட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் போட்டுக்கலாம். போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயம் 5 வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா வணக்கினா தான் வெங்காயம் நல்லா வேகும். உனக்கு மட்டும் போட முடிச்சுக்கிறேன். எங்களை வெயில்ல உட்கார வச்சுக்கிறேன். பாடுறா என்ன பண்றது அவங்க சூழ்நிலை அப்படி. ஏப்பா அவங்க கேட்டு வந்தவங்க அவங்க குடம் பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. நாம வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க நாம காஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். அப்படியா? அவங்களாம் உஷாராதாங்கிறாங்க. அப்படியா? என்ன பண்றது? கேமராவே எனக்கு கம்மியான ஆளுன்னு கிடையா? அப்படி இல்லைன்னா கேமரா எடுக்க முடியுமா? வேணாப்பா இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க அம்மாயா. வெங்காயம் நல்லா வணங்கிச்சு. தக்காளி செவந்துக்கிச்சு போட்டுக்கலாம். தக்காளி போட்டாலே ஒரு 10 பழம் இருக்கும். தக்காளி வணங்கிருச்சு. காய் போட்டுக்கலாம். காய் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். இது காய்ங்க இன்னைக்கு இல்லைங்க. இல்லைன்னா உருளைக்கிழங்கு மிரட்டை வந்து பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு அது இல்லைங்க. அரைச்சி இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். காலையில சரியான வெயில். இன்னைக்கு மழை நல்லா கனமா வரும்னு சொல்றாங்க. மழை வந்தாலும் சொல்ல முடியாது. இல்ல வரும் மானம் எவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்குது. ராஜ்கோட் தான் நல்லா மின்னிச்சு. அப்போ மழை இன்னைக்கு கண்டிப்பா வரும். கொஞ்சம் போட்டுக்கலாமே. போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இன்னைக்கு கொத்தமல்லி தழை பக்கத்துல இல்ல. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்க. தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. போட்டுக்கா. வணங்கிருச்சு. 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்பமா சேர்த்து ஊற்றிக்கலாமா? ஊற்றிக்கலாம்.
4 5 6 இன்னொரு 1/2 டம்ளர் வச்சா ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு அரிசி கொட்டிக்கலாம். போட்டுக்கலாம். தண்ணியே இப்படி நல்லா வச்சு ஊற்றி போட்டால் தான் அரிசி பரவாயில்ல. இப்படி தாங்க நாங்கள் எப்போவுமே அரிசி நல்லா தண்ணி கொதிச்சு ஊற்றி போட்டு செய்வோம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் 10 நிமிஷம் வச்சு வெந்து போயிடும். உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சோறு வந்தால் சரியாக போயிருங்க. பாருங்க, சாப்பாடு சரியாக போச்சு. உங்களுக்கு தேவையானதா உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பு மாலை நெருப்பு மாலை வச்சுருந்தோம்னா சோறு நல்லா பழம் ஆயிருங்க. நம்ம மாட்டு நெய் நல்லா குங்குன்னு வாசனையா இருக்கும். போடு. பாருங்க, நெய் எப்படி கலர் எப்படி இருக்குது. நம்ம நாட்டு மாட்டு நெய் நல்லா வாசனையா இருக்கும். நம்ம ஊட்டினா சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். வாசம் அப்படி குங்குன்னு வாசம் வருது. ஆமா, அதுக்கு தான் நம்ம இந்த காய் சோறு ஆக்கினாலும் பிரியாணி சோறு செஞ்சாலும் இது போடுறது. அதுக்கு தான் போடு போடு. அப்படியே துவஞ்சி போச்சு. சூட்டு மேல வைப்பாரு. நல்லா கிளறு பாரு. நெய் கொஞ்சம் ஊற்றிட்டா சோறு நல்லா பழம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அடியில் நெருப்பு போட்டு மேலே மூடிட்டோம்னா அப்படியே குப்புன்னு சோறு புளிங்கிருங்க. ஒரு 10 நிமிஷங்கள்ல இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனால் இறக்கலாம். கேமராமேனு வேலை இருந்தால் போய் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, இறக்கலாம். நாங்கள் கூப்பிட்றோம், போயிட்டு வாமா. தயிருக்கு வெங்காயம் அரிஞ்சு வை. வெங்காயம் அரிஞ்சு தயிர் பச்சடி போட்டுக்கலாம். இதுக்கு தான் நீங்கள் எனக்கு 10 நிமிஷம் ஃப்ரீயாக கொடுத்தீங்க. ஆமாம் ஆமாம், சரி, அறிஞ்சிக்கலாம். இதாயிருச்சு. பாருங்க, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, இறக்கலாம். பழப்பழம் சாப்பாடு நல்லா பழப்பழம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி ஊற்றிக்கலாமே. வாங்க, சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம், வாங்க. காய் சோத்துக்கும் தயிர் பச்சடிக்கும் சூப்பராக இருக்குது. அப்படியா? சூப்பராக இருக்குதுன்னா அது சாப்பிட்டு தயிரோட வேறு பூசு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க. நல்லா இருக்குது. தயிர் பச்சடி தயிர் பண்ணுங்க. ரெட்டை ரோஜா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.
இந்த வெங்காயத்துக்கு தயிர் சாப்பாடு இந்த காய் சோத்துக்கு அவ்வளோ பச்சிட்டு நல்லா இருக்குது. சூப்பர். பாரு வெங்காயம் நறுக்கு நறுக்கு நல்லா இருக்குது. அதுதான் போடுறது. எனக்கு வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பல்லு இருந்தால் தான் இன்னும் நிறைய சாப்பிடுவேன் வெங்காயம். பல்லு இருந்தால் இன்னும் எவ்வளோ போய் சாப்பிட்ருப்பேன். அதனால் வெங்காயம் மெல்ல முடியல இல்லையா, அதனால் கம்மி. இல்லைன்னா எவ்வளோ பச்சை வெங்காயத்தையே தின்னோம் புளிக்குள்ள. தயிர் பிரியாணி அந்த பச்சடிக்கு பச்சை வெங்காயம் தான் போடுவாங்க.